ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. இன்று திருஞானம் என்னும் நூலில் ஆதிசக்தியின் அருளுரையில் அவங்க அன்னையானவர் என்னென்ன அற்புதமான கருத்துக்களை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது எல்லாமே சூட்சுமமான கருத்துக்களாக இருக்குது. ஸோ முயன்று உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. முதல்ல அண்ணன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆதிசக்தியின் ஒடுக்கம் என்பது ஆதிசக்தியின் இயங்கு சக்தியின் எரிபொருளின் மாற்றத்தினையே குறிக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இயல்பாகவே சூரிய ஒளி தான் எரிபொருளாக ஏற்றி இயங்கிக் கொண்டே இருக்கின்றோம். அந்த 4 கனிம வளங்கள் 4 கனிம வளங்களும் சூன்ய ஒளியிலிருந்து இறை ஒளியாகி, இறை ஒளி ஆன்ம ஒளியாகி, அந்த ஆன்ம ஒளியும் நீர்த்த ஒளியாகி நமது அறிவணுக்களால் ஏற்கப்படுகின்றது. ஸோ ஆன்ம ஒளியாகி அதுக்கப்புறம் நீர்த்த ஒளியாகி ஏற்கிறதுக்கு பதிலாக டைரக்டா சூன்ய ஒளியாக ஏற்றுக்குங்க அப்படிங்கிறது தான் அவங்க இன்டைரக்டா நிறைய இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சூன்ய ஒளியை ஏற்பது எங்கனம் என்றால் நமது கபால வாயில் அப்படின்ற உச்சந்தலை இருக்கு இல்லையா, அந்த கபால பகுதியோட உச்சந்தலைக்கு நீங்கள் பயணித்து நின்றால் அற்புதமான எரிபொருட்களை, தூய எரிபொருட்களை நீங்கள் இயல்பாகவே ஏற்றி விடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த குருதி நீர்த்த குருதியாக மேலேற்றம் காண்பதனால அந்த சூன்ய சுரபியில் இருக்கும் எரிபொருட்கள், அதாவது 28 அடுக்கு இருக்கு இல்லையா, அந்த 28 அடுக்குலையும் உள்ள எரிபொருட்கள் குருதியில் கலப்புற்று அவை உடலெங்கும் பரவி நின்றால் என்னென்ன அற்புத மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏற்க சொல்றாங்க. அதுதான் ஆதிசக்தி அன்னையானவர் கொடுத்துருக்காங்க. 2வது, தன்னுடைய சுய இயக்கத்தினை முதல்ல உணரணும். நம்மளுடைய இயக்கம் எதை சார்ந்து இருக்குது? புறவாழ்வை சார்ந்து இருக்குதா, அகவாழ்வை சார்ந்து இருக்கா, இறைவனை சார்ந்து இருக்கா? சரிங்களா? அப்ப இறைவனோட இயக்கம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து இறைவனோட இயக்கத்தோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இப்ப சரணாகத தியானம்லாம் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சரணாகதி எந்த ஒரு செயல் நடந்தாலும் அது இறைவனின் செயலே என்று ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த கலியுகத்தில் நமக்கு இன்ப துன்பமற்ற நிலை சித்திங்க. இது உடனே சித்திக்காதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான். இப்ப நம்ம என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், எல்லாம் இறைவனோட செயல் ஏத்துக்கன்னு. படுறவனுக்கு தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதானே தெரியும் இல்லையா? வேதனைகள் படுறவங்களோட துன்பங்கள் அவங்க எத்தனை வருஷங்களா அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, யாரால ஏமாத்தப்பட்டிருப்பாங்க, எத்தனை பொய் சொல்லும் மனிதர்களாலும் தீய மனிதர்களாலும் அவங்க அந்த வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கணும் அப்படிங்கறத ஆதிசக்தி அன்னை கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, டைரக்டா தான் ஏத்துக்கணும். பட் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் மனிதர்களுக்கு சித்திக்கும் இல்லையா? அதை தான் அதை சொல்ல வந்தேன். ஸோ மூளையின் எரிபொருளை உணர்ந்து மாற்றி அமைத்துக் கொள்வது என்பதே ஆதிசக்தியின் ஒடுக்கம் என்பது குறிக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த ஆதிசக்தி அன்னை அருளிய அற்புதமான அருளுரைகள்ல கொடுக்கப்பட்ட அற்புதமான கருத்துக்கள். மூளையின் எரிபொருளை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்வினை வளம்பர அமைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் உயிரினட்ட போய் செல்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மா ஆற்றல்களை நாடியே சென்று பெற்றுத்தர வேண்டும் என்றே கூறிடுங்கள் அப்படிங்கிறது இன்னும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இறைவனின் இயக்கத்தை உணர்ந்தவர்கள் மற்ற மனிதர்களுக்கும் உணர்த்த வேண்டியது அவசியமாகும் அப்படிங்கிறது. காலதேவனின் கட்டளைகளை ஏற்று சிந்தனைகளை ஒரு நிலையில் நிலைநிறுத்தி உத்தம செயல்களை ஏற்றி இறைவனின் அருளினை பெற்றிடுங்கள் அப்படிங்கிறதுதான் இங்க ரொம்ப அற்புதமான கருத்தா இருக்கு. ஸோ யாராவது உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க உணர்த்த வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறத ஆதிசக்தி அன்னை ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்காங்க. ஸோ நன்றி.